வருஷத்துல வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை 3ஆம் தேதி நமக்கு வருது. இந்த நாள்ல வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நீர்நிலைகள் எல்லாம் போய் நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரமா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துச்சு வீட்லயே பொங்கல் வச்சு ஆத்தங்கரைக்கு போய் எடுத்துட்டு போயிட்டு அங்க வாழையில எல்லாம் போட்டுட்டு மண்ணனில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் மாதிரி 5, 7, 11ன்ற எண்ணிக்கையில பிடிச்சி வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் இட்டுட்டு அதுக்கு பூவெல்லாம் போட்டு மஞ்சள் கயிறை அதில் வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாலி சரடு மாத்துறவங்களாம் இருப்பாங்க. அந்த நாள் தாலி சரடு புதுமண தம்பதிகள் எல்லாருமே தாலி சரடு மாற்றும் போது ரொம்ப விசேஷமான நாள் கூட அது. அந்த நாள்ல தாலி சரடு மாத்துறவங்க அந்த கங்கா தேவியை வரவேற்கிற விதமா ஆத்தங்கரையில நின்று மாத்துறது அவ்வளோ ஒரு விசேஷங்க. எங்கூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பொதுவாகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கூர் சைடு எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. உங்கூர் சைடு உங்கள் முறையில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா பண்ணுங்க. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு நான் வீட்டில் தான் செய்ய போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் பதிவாக போடுறேன் பாருங்கள்.